guys, நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ஒரு பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்னென்ன இருந்தால் ஒரு மொபைல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப அதிகமான தேவையில்ல, கொஞ்சம் சாமான் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். அதாவது கொஞ்சம் டூல்ஸ் மட்டும் நீங்கள் பை பண்ணாலே போதும், நீங்களும் நார்மலாக ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மொபைல் சர்வீஸ்க்கு முக்கியமாக தேவையானது என்ன கேட்டால் என்ன? ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சொல்லணும், ஸ்க்ரூ டிரைவர் கண்டிப்பாக தேவை. ஸ்க்ரூ டிரைவர் தான் ஒரு இதுக்கு தேவை. நான் வந்து இது பை பண்ணியிருக்கேன். உங்களோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 250 தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க தந்துடுறாங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரிஜினலாக வாங்கினா அது 250 வரும். அதாவது ஒரு டூலே 250 வரும். இது பார்த்தீங்கன்னா நான் செட்டாகவே 250 தான் வாங்கினேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனர் தந்துடுறாங்க. அதாவது நம்ம பேனல் ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்காக தந்துடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர் வந்து கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐஃபோனுக்கு தான் கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, பேனல் டைட்டாக இருக்கிற இடத்துல ஜஸ்ட் பேனல் இப்படி பிடிச்சிட்டு டிஸ்பிளே கழட்டும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேனல் கழட்டும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா சேம் இதுவும் இதே மாதிரி தான் டைட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அந்த எட்ஜி கார்னரில் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதோட ஷார்ப்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்ஜிங்லாம் தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதுக்கு தான். இதிலே அவங்க ஸ்மால் சைஸும் வந்துருக்காங்க, பிக் சைஸும் வந்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த இதில் யூஸ் ஆகணுமோ அந்த இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எட்ஜஸ் பாருங்கள். ஸோ கரெக்டாக அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்க எட்ஜஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல் செட்டப்பாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டூல்ஸ் தராங்கன்னா 1 2 3 4 5 6 டூல்ஸ் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார், நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எல்லாத்துக்குமே ஒரு யூனிவர்சஸ். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தென் நோக்கியா மொபைல்ஸ் கழட்டுறதுக்கு, ஐஃபோன் கழட்டுறதுக்கு, தென் மோட்டோ மொபைல்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ மொபைல்ஸ்லாம் ஸ்க்ரூ டிரைவர் வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அதுக்கெலாம் இந்த தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதையும் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா மோட்டோ மொபைல்ஸ்லாம் கழட்டுறதுக்கு இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நோக்கியாக்கும் பார்த்தீங்கன்னா இதே மரம் வச்சது தான் வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். தென் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று தராங்க. தென் வந்து இதுவும் ஸ்லைட் தராங்க. பட் என்ன கேட்டால் இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் ஆகாது, இதெல்லாம் வேஸ்ட்டு. இதை அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுமானே தெரியல, ஏன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம 250 எல்லாமே வாங்குறதுனால இதெல்லாம் அவ்வளோவா வேலையில் இருக்காது. அதாவது டியூசர் மாதிரி தந்திருக்காங்க. இது ஆனால் அவ்வளோ ஒர்த்து மாதிரி எனக்கு தெரியல. தென் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப அவ்வளோ இதுவாக இல்லை, ஸ்டீல் ரொம்ப வளையுது, ஈஸியாகவே வருது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பட் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் ஆனால் டூல்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒர்த்து. அதாவது நீங்கள் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தென் இந்த ஓப்பனர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பட் இந்த எக்ஸ்ட்ரா இது தரத்து அது அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக எனக்கு தோணல. பட் 250க்கு என்ன கேட்டால் இது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூல்ஸை பற்றி சொல்லிட்டோம். ஏன்னா டூல்ஸ் இருந்தால் தான் நம்மளால ஒரு மொபைலை ஓப்பன் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும், என்ன ஃபால்ட் இருக்குது செக் பண்ண முடியும். இப்போ செக் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் அங்கே ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு மல்டிமீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். சரி, மல்டிமீட்டர் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். மல்டிமீட்டர் வச்சு தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செக் பண்ண முடியும். அதாவது ஒரு பேட்டரியோட வோல்டேஜ், ஒரு மொபைல் டெட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இருக்கா அப்படின்னு. அதாவது என்ன, பேட்டரியில் சார்ஜ் இருக்கா. ஒரு பேட்டரிக்கு சாதாரணமாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா 3.7 வோல்டேஜ் இருக்கணும். அது கீழே போச்சுன்னா மொபைல் வந்து ஆன் ஆகாது, சார்ஜ் கனெக்ட் பண்ணாமல் சார்ஜ் வந்து காமிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், பேட்டரி நம்ம பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணணும். ஸோ நம்ம டிசி மீட்டரில் வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அதை செக் பண்ணி ஆகணும். பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணணும். 3.7 வோல்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும். பூஸ்ட் பண்ணால் சரியாயிடும். அவ்வளோ ஜஸ்ட் சிம்பிள். ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மல்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. இதை வச்சு தான் நம்ம ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஆஃப் ஷார்ட் இருக்கா, ஃபுல் ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ மல்டிமீட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 தான் வரும். ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அது மாதிரி வரும். நீங்கள் நார்மலே வாங்கிக்கலாம். ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ரெண்டுத்துமே ஒரே நம்பர் தான் காமிக்க போகுது. ஸோ நீங்கள் இதுவே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப தேவை அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டிசி செக் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வளைவாக எஸ் மாதிரி எஸ் தலைக்கில் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஏசி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், வி ஃபார் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறது, இது வந்து ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது. இது வந்து 200 வோல்ட் செக் பண்ணுறது, இது வந்து 20 வோல்டேஜ் செக் பண்ணுறது, 2000 மில்லி ஆம்ஸ் வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், அதாவது பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா ரெசிஸ்டர், அது செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் அங்கேருந்து லைன்ஸ் போதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம்.
தென் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதான், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறது, என்பி இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நம்மதில் வந்து இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சேம் இது தான் காமன். பிளாக் வந்து எப்பவுமே காமனில் வந்து ஃப்ளக்இன் பண்ணியிருக்கணும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிளாக் எப்பவுமே காமனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ரெட்டு வந்து வோல்டேஜ் மில்லி ஆம்பியர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். இது வந்து 10 ஆம்பியருக்கு மேலே நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வோல்டேஜ் ஆம்பியர் மட்டும் தான் செக் பண்ண போகிறேன்னா நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது காமன் இருக்கிறதுல பிளாக்கும் வோல்டேஜ் மில்லி ஆம்பியர்னு இருக்கிறத ரெட்லேயும் ஃப்ளக்இன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேலை அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சு தான் வரும். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் வாங்கும்போது தனித்தனியாக வாங்குறதோட பல்காக வாங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எடுத்து வச்சிடலாம். தென் பார்த்தீங்கன்னா பேஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன, ஒரு டிஸ்பிளேவை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா டிஸ்பிளே ஓப்பனர் வேணும். ஏன்னா டிஸ்பிளேவை நம்ம ஓப்பன் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளால் டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளேலாம் ஹீட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒன்றே போதும். நீங்கள் பேனலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், தென் டிஸ்பிளேவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 ரூபால இருக்குது, 80 ரூபால இருக்குது, 100 ரூபால இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தென் வந்து பேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பேஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன கலர் வாங்கியிருக்கேன்னா பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ரெட்டு, தென் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் பிளாக் கலர் வச்சுருக்கேன். பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பிளாக் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா பிளாக்ல வந்து லைட்டாக காஞ்சா கூட உங்களுக்கு போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் திருப்பி கழட்டும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆரஞ்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், திருப்பி ஹீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் பிளாக் வந்து ஒன் டைம் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் நான் வந்து நீங்கள் ஆரஞ்சு வாங்குறதே பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். பட்டு பிளாக் வைஸ் பார்க்கும்போது ஏன்னா இந்த விவோ மாடல்ஸ் இப்போ வர மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கம்மு தருவாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போய் நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணால் அது ஈஸியாக வந்து சப்போஸ் மொபைல் கீழே விழுந்தாலும் கண்ணுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து பிளாக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆரஞ்சு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதுனா பிளாக் தான் யூஸ் பண்ணேன். இல்லை ஆல்ரெடி ஒட்டி நிறைய பழக்கம்லாம் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து சால்டரிங் மிஷின். அதாவது ஒன்றுத்தில் வந்து கனெக்டிவிட்டி போச்சு, நான் வந்து சிசி மாற்றணும், வோல்டேஜ் மாற்றணும், இல்லை சம்திங் அந்த போர்டில் ஏதோ ஃபால்ட், ஏதோ ஒரு காம்பனன்ட் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், இல்லை சால்டரிங் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சால்டரிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா 85 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சால்டரிங் மிஷினை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாருக்குமே கண்டிப்பாக சால்டரிங் மிஷின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட். இந்த பேஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த பேஸ்ட் எதுக்கு, ஜஸ்ட் அந்த இது வச்சு நம்ம பண்ணாலே போயிடுமே. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். அதாவது லெட்டு வச்சு சால்டரிங் பண்ணாலே போதுமானது. எதுக்கு நான் வந்து பேஸ்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீசால்டரிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், சால்டரிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் இப்போ சிசி நீங்கள் டீசால்டரிங் பண்ண போகிறேன்னா லைட்டாக இதுலேருந்து அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் தடவிட்டு அதுக்கப்புறம் ப்ளோயிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃப்ளக்ஸ் அதுலேருந்து வந்துடும். தட்ஸ் மீன்ஸ் அந்த சால்டரிங்கோட அயன்ஸ்லாம் சீக்கிரமாக வந்துடும். திருப்பி ஓட்டும்போது க்ளீன் பண்ணிவிட்டு ஓட்டுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. இது ரொம்ப மட்டமானது, இது நல்லா இருக்காது. இதில் வந்து புகை அதிகமாக வரும். தென் லெட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே பார்த்து நல்லா தான் வாங்குங்க. ஏன்னா நிறைய புகை வந்துச்சுன்னா உங்களுக்கான நிறைய ஸ்கின் அலர்ஜி சம்திங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா ஒரிஜினலாக வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது ரொம்ப பழசு, ஸோ அதனால் காமிக்கிறேன். பட் புதுசாக வாங்கும் போது நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குறது எனக்கு கேட்டால் பெட்டர்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்மோக் வந்துச்சுன்னா உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண் ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ வாங்குறது ஒரிஜினலாக வாங்குங்க. இதேமாரி ஒன்று வாங்கி வச்சுங்க. இதேமாரி ஒன்று வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு நான் இதை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளக்ஸும் தந்துடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா அயன்ஸும் இருக்குது. ஸோ லெட்டும் இருக்குது. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இதோட ரேட்டும் அதே மாதிரி தான் 175 வந்துச்சு எனக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா இருக்குது. குவாலிட்டி பார்க்கும்போது நீங்கள் இது மொபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். தென் வந்து நான் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 3 சால்ட்ரிங், 4 சால்ட்ரிங், 5 சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லெட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒரே சால்ட்ரிங்லேயே நம்ம இதை மட்டும் ட்ரிப்பு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஒரே சால்ட்ரிங்லேயே எப்போ வேணுமோ அப்பப்போ ட்ரிப்பை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். 3 சால்ட்ரிங் மிஷினாக வாங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒரே சால்ட்ரிங் மிஷின்லேயே இந்த மாதிரி இது மட்டும் தனியாகவே விற்குது. இது வந்து 25 ரூபீஸ் வரும் ஒன்று. இது மட்டும் ட்ரிப்பு மட்டும் 25 ரூபீஸ் வரும். நீங்கள் தனித்தனியாக 2 வாங்கி வச்சுக்கோங்க. 50 ரூபான்னு கொடுத்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்பப்போ நீங்கள் உங்கள் சால்ட்ரிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 சால்ட்ரிங் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம்.
தென் டெம்பரேச்சர் டேப்னு சொல்லுவாங்க. இந்த டேப் எதுக்குன்னா நீங்கள் ப்ளோயிங்லாம் பண்ணுவீங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிசி சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு எடுத்துக்கலாம். சிசி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா பக்கத்தில் மைக் இருக்கும். அதாவது என்ன மைக்னா டிஜிட்டல் மைக் இருக்கும். அந்த மைக் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆனாவே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து இதை நீங்கள் டேப் அடிச்சுட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சர்க்யூட் இருக்குது, ஏதோ ஒரு காம்பனண்ட் இருக்குது, அது ஹீட் ஆனால் ப்ளோ பண்ணும்போது அந்த காம்பனண்ட் எகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்திங் ஏதோ அதுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த டேப்பை வந்து நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளோ பண்ணி சிசி சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஒயர் கட்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்லீஸாலேருந்து எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஒயர் கட்டர் யூஸ் பண்ணுவோம். கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கம்மை பற்றியும் சொல்லிட்டேன். ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுங்க. ப்ரஷ் எதுக்குன்னா நீங்கள் சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் இல்லை சம்திங் பெட்ரோல் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, இல்லை ஐபி வச்சு க்ளீன் பண்ணும்போது, இல்லை சம்திங் ஏதோ ஒரு க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐபி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஐபியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லதாக வாங்க. இந்த மாதிரி கலரில் இருக்கிறது வாங்காதீங்க. இது அவ்வளோவா நல்லா இல்லை. நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃப்யூம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோவா நல்லா இல்லை இது. ஸோ நீங்கள் வாங்குறது வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கிறதே வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மெல் அதிகமாக வருது யூஸ் பண்ணும்போது. ஸோ ஹெவியாக இருக்கிறதுனால அது சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒயிட் கலரில் வாங்க, இந்த கலர் வாங்காதீங்க. தென் வந்து சாஃப்ட்வேருக்கு மிக முக்கியமானது என்ன, கேபிள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா ஒரிஜினல் கேபிளாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாஃப்ட்வேர் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ காட்டின வரைக்கும் உங்களுக்கு போதுமானது. இதுவே போதும் நீங்கள் ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், ஒரு ப்ளோயர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ளோயர் கண்டிப்பாக தேவைப்படும். சிசிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளோயர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக போகிறேன். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.